நேசிக்கிறார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், தம்முடைய வார்த்தையின் ஆழங்களை நமக்கு அவர் போதிக்கிறார். இன்னும் இன்னும் நாம் அவரை அறியும்படி, இன்னும் அவரோடு நாம் நெருங்கும்படி. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆண்டிலே தேவன் மிகவும் முக்கியமாய் தேவன் சொன்ன வார்த்தை, எத்தனை பேர் அதை இப்பொழுது நினைவு கூறுகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை, இருள் பூமியையும் காரிருள், அந்த காரிருள் விட இன்னும் திக் டார்க்னஸ், இன்னும் அதிகமாய் காரிருள் பூமியை மூட போகிறது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். அது இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்கிறதை எத்தனை பேர் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எத்தனை பேர் இந்த பூமியை அந்த திக் டார்க்னஸ் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, இன்னும் அதிகமாய் ஜனங்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டிருக்கிறது என்பதை யார் புரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கு வேசித்தனத்தின் ஆவியும் விபச்சாரத்தின் ஆவியும், இன்றைக்கு மாம்சத்தின் இச்சைகளையும் ஜனங்கள், ஈவன் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் விழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. நன்றாக கவனியுங்கள். ஆனால் இந்த நாட்களை நாம் நிலை நிற்பதற்கு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நீங்கள் இன்னும் உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். ஜனங்களுடைய இருதயம் இன்னும், நீங்கள் 2026 பார்க்க போகிறீங்க, ஜனங்களுடைய இருதயம் இன்னும் அலை, எப்படி காற்று ஆனது அது அடிக்கும் பொழுது அது போகிற திசைகளிலே அந்த மரத்தின் கிளைகள் எல்லாம் அப்படி சாய்ந்து போகிறதோ, அப்படி போல ஜனங்கள் கூட்டமாய் சாய்ந்து போவார்கள். இதை நீங்கள் எழுதி வச்சிங்க. தேவனை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், தேவன் என்னுடைய தகப்பன் என்று சொல்லுகிறவர்கள் விலகி போவதை நீங்கள் பார்ப்பீர்கள். என்னங்க பாசு, இந்த வார்த்தையை இப்படி சொல்லி இன்னும் நல்லா குறித்து வைத்துக்கொள்ளுங்க, எழுதி வைத்துக்கொள்ளுங்க, ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க. நடக்குதா இல்லையான்னு பாருங்க. ஏன்னா அந்த வார்த்தைகள் இன்றைக்கு தீவிரமாய், ஏனென்றால் ஆவிலே இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். இன்றைக்கு சபைகள் என்டர்டெயின்மெண்ட் பிளேஸாக மாறிவிட்டது. என்டர்டெயின்மெண்ட்காக இன்றைக்கு ஜனங்கள் தீவிரித்து ஓடுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், குறுகலான பாதை, தேவனுடைய வெளிச்சத்திலே அவருடைய வார்த்தையிலே நடக்க வேண்டும் என்றால் குறுகலான பாதைக்குள் உள்ளே பிரவேசித்தான் ஆக வேண்டும். விசாலமான பாதைகள் இன்றைக்கு இருக்கிறது. அந்த விசாலமான பாதையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் இல்லாமல் போய்விடுவார்கள். குறுகலான பாதை, ஆண்டுடைய வார்த்தையில் வாழும்படிக்கு ஆவியானவர் நம்மை ஒழுங்குபடுத்தும் போது அது சில நேரங்களில் கஷ்டமாக தெரியும். ஆனால் அதுதான் வாழ்க்கை. பிரைஸ் தி லார்ட். ஹலோ பிரதர் சிஸ்டர், இருக்கீங்களா? அதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு இந்த வார்த்தையை ஆழமாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு நிறைய காரியங்களை வைத்திருக்கிறார். அதில் குறிப்பாய் 2025 தேவன் உங்களை நடத்தின பாதைகளை நினைத்து பாருங்கள். ஏன் என்றால், நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய தேவைகள், உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் நினைத்திருக்கிற அந்த எண்ணங்கள், அதை நோக்கி தான் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். அதை நோக்கி தான் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ, உங்களோடு அவர் செய்த உடன்படிக்கைக்குள் அவர் எப்படி உங்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரோ, மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாரோ, அந்த விதத்தில் நீங்கள் அவரை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள். அப்போ தேவன் ஒவ்வொருவரை குறித்து பெரிய பிளான் வச்சிருக்கிறார் பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷம் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த வருஷம் எனக்கு ரொம்ப போராட்டங்க, அடிக்கடி சிக்காயிட்டே இருந்தேங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்க என் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய இழப்புகள், இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் கடந்து வந்த பாதைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் அந்த பாதையில் உங்களை நடத்தினாரா? தேவன் உங்களை அந்த பாதையில் நடத்தினாரா என்று பார்க்கும் பொழுது
தேவன் உங்களை அந்த பாதையில் நடத்தவில்லை, நீங்கள் தான் அந்த பாதையில் நடந்து போனீர்கள். ஆனால் தேவன் அந்த பாதையில் உங்களை நடத்துவார் என்றால் அவர் ஒருபோதும் நீங்கள் காயப்படாதபடிக்கு தன் தோளின் மேல் அவர் சுமந்து உங்களை காக்கிறவர். தண்ணீரில் நடக்கும்போது அது உண்மையில் புரளுவது இல்லை, நீ அக்னியில் நடக்கும்போது அது உன்னை பற்றாது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாம் நடக்க வேண்டிய பாதையை நமக்கு காண்பிக்கிறார். இப்போ நம்ம நடக்க வேண்டிய பாதையை நம்ம அறிந்து கொள்ளாததுனால தான் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றங்கள். ட்ரெயின் வந்து ட்ராக்கில் போகணும், அதுதான் லா. அந்த ட்ராக்கை விட்டு கீழே இறங்கிடுச்சுன்னா ட்ரெயினில் கேரேஜில் இருக்கிற அத்தனையும் கீழே விழுந்து விடுவார்கள், பொருட்களும் கீழே விழுந்து விடும். அப்போது ட்ரெயின் ஆக்சிடெண்ட் என்பது அது தானாக நடப்பது இல்லை, அந்த ட்ராக் வந்து ஒழுங்காக இல்லாததினால் நடந்த காரியம். அப்போது நடக்க வேண்டிய பாதையில் நடக்காததினால் உண்டான விளைவுகள் தான் இன்றைக்கி நிறைய பேர் கண்ணீர் சிந்திக்கொண்டு ஆண்டவரே வருகிற வருஷத்தில் எப்படி இருக்க போகிறேன்னு தெரியல, எனக்கு வாக்கு தத்துவங்களை கொடு. ஃபேக்கான லைஃப் இதெல்லாமே நான் இதை அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னாக்கா ஆண்டவர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் கொண்டே இருக்கிறார். அவருடைய ரியல் லவ் என்ன, அவருடைய நிச்சயமான அன்பு என்ன என்பதை புரிந்து கொண்டால் நாம் தடுமாறவே மாட்டோம். ஒருவேளை கால் சறுக்குகிறது என்று நினைத்தாலும் கூட தேவ தூதர்கள் கைகளில் ஏந்தி கொள்ளுவார்கள். ஹே ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் உங்கள் கால்கள் இடராதபடிக்கு தங்கள் கைகளில் ஏந்தி கொள்ளும்படி கர்த்தர் தூதர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். பிசாசுக்கு நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த தேவாலயத்தின் உப்பரிகையில் கொண்டு போய் நிறுத்தி நீர் மேலிருந்து கீழே குதியும், அப்பொழுது தேவதூதர்கள் உன் கால்கள் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளினால் ஏந்தி கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை அவன் வசனம் சொல்கிறான் பாருங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருங்க, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக, நீ அவரை டெஸ்ட் பண்ணாத அப்படிங்கிறார் இயேசு கிறிஸ்து. டெவில் பாருங்களேன், நேரடியாக நின்று பேசிகிட்டு இருக்கான், வசனத்தை வச்சே பேசிகிட்டு இருக்கிறான். நீங்கள் நம்ம ஆட்கள் வந்து அவன் பேசுகிற பொய்யான வார்த்தைகளை கேட்டு 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 அதிலேயே வாழ்ந்து வாழ்ந்து அப்படியே இருதயம் அப்படியே பார்த்தீங்கன்னாக்க செட்டாகி போயிடுச்சு. அது செட்டாகி போன அந்த இருதயம் திரும்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இடம் இல்லாமல் போனபடியினால் வார்த்தையை புரிஞ்சிக்க முடியல. பார்த்துங்க, புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் இன்னைக்கு பெரிய காரியங்கள் நடக்க போகிறது. நான் அதை பார்க்கிறேன், நான் அதை ஸ்பிரிட்லேருந்து பேசுகிறேன். ஆமென். யாரெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க, யாரெல்லாம் இருதயத்தில் பெரிய வாஞ்சையோடு இருக்கீங்களோ அவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் ஆமாம் அடுத்த லெவலில் நீங்கள் போவீர்கள். சும்மா மந்தமாக இருக்கிறவங்க, இருதயத்தில் அப்படியே சுயத்தில் ரொம்ப வஞ்சகத்தில் அப்படியே இருதயத்தில் வந்து ஒரு குறுன்னு இருக்கிற ஆட்களை கர்த்தர் டச் பண்ணவே மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆட்டை டச் பண்ணவே மாட்டார். சிலெல்லாம் பேசலாம், உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் நடக்குது? இருதயம் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான். எனக்கு ஏன் நடக்குதுன்னா என் இருதயத்தை கர்த்தரிடத்தில் நான் இணைத்திருக்கிறேன். புரியுதுங்களா நான் சொல்கிறது? உனக்கு நடக்கலைனாக்க அதுக்காக கர்த்தரிடத்தில் கேட்டுப்பார். உனக்கு தெரியும் உன் இருதயம் எப்படி என்பது, உன் இருதயம் எப்படி என்பது உனக்கு தெரியும். ஆகையினால இந்த நாள் என்பது மற்றவர்களை குறை சொல்லுவதற்கோ, மற்றவர்களை விரல் நீட்டுவதற்கோ, குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கோ, அல்லது மற்றவர்களை குறித்து நாம் காசிப் பண்ணுறதுக்கோ, அல்லது கிசுகிசுன்னு பேசுகிறதுக்கோ, அவர்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படியாக்கும் இப்படியா, இதை பேசுவதற்கான காலம் அல்ல, நேரம் அல்ல. இந்த நேரம், இந்த நாள் என்பது தேவனுக்கு நன்றி சொல்லுகிற நேரம். தேவன் உங்களை நடத்தின காரியங்களை நினைத்து அவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிற நேரம். உடைய பிரசனத்தில் இன்னும் நீங்கள் மறுரூபமாகுகிற நேரம். ஆமென். ஓ ஃபயர் ஆஃப் காட். எத்தனை பேர் அதில் கனெக்ட் ஆகியிருக்கீங்க? நல்லா கவனித்து கொள்ளுங்க. நான் ஸ்பிரிட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது ஆவியானவர் எந்தெந்த நிலையில் கொண்டு போய் கொண்டிருக்கிறார் என்பது தெரியாது. ஆனால் கர்த்தர் உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்காக கர்த்தரை நான் அந்த இடத்துக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட நான் அதை பேசினேன். நான் புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஒருத்தரும் மிஸ் ஆகக்கூடாது. நம்முடைய சபையில் ஒருத்தரும் மிஸ் ஆகக்கூடாது. நீங்கள் மிஸ் ஆவீர்கள் என்றால் அது தேவன் அல்ல, நீங்களாக விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷாக்காத்தே. நாம் இன்னும் பழைய வாழ்க்கையிலே நாம் இருப்பதற்கு அல்ல, தேவன் உங்களுக்கும் எனக்கும் புதிய வாழ்க்கையை அவர் வைத்திருக்கிறார். அந்த புதிய வாழ்க்கைக்குள்ளார இந்த புதிய ஆண்டிற்குள் நம்மை கொண்டு போகிறார். அதுதான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிற காரியங்கள். ஆமென். தேவன் பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகத்தில்
சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவன் எப்பொழுதும் நம்மை நினைவு கூறுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எப்பொழுதுமே உங்களை என்னை நினைவு கூறுகிற கர்த்தர். சொல்லுங்களேன், தேவன் எப்பொழுதும் என்னை நினைவு கூறுகிறவர், எப்பொழுதும் என்னை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரியம். இதில் நிறைய கொஞ்சம் இதுவரையிலும் கேட்டிராத சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே 400 வருஷங்கள் அடிமையாக இருந்த காலத்தை பார்க்கும்போது மிக கொடுமையான ஒரு காலமாக நாம் பார்க்கலாம். அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. அவங்க கானானுக்குள்ளார யோசேப்பின் மூலமாய் உள்ளே போனவர்கள். அவர்கள் காலங்கள் கடந்து போக போக சந்ததிகள் மாற மாற புதிதாய் ராஜாக்கள் புதிதாய் எழும்ப திடீரென்று பார்ப்பீர்கள் என்றால் அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனமாக மாறிவிட்டது. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிக நெருக்கம் என்பது ஒடுக்கப்படுகிற வாழ்க்கை, கண்ணீரின் வாழ்க்கை, வேதனையின் வாழ்க்கை, ஒரு ஃப்ரீடமே கிடையாது அவங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அவர் அந்த ஜனங்களை நினைவு கூர்ந்தார். எப்படி நினைவு கூர்ந்தார் அப்படின்னாக்க நல்லா கவனிக்கணும். தேவன் எப்படி நினைவு கூர்ந்தார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையின் வார்த்தை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஹலோ, கர்த்தர் உங்களை என்னை நினைவு கூறுகிறார். எந்த வார்த்தையின் அடிப்படையில் தெரியுங்களா? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் நம்மோடு தேவன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில். ஹல்லேலூயா. உங்களோடும் என்னோடும் தேவன் செய்த உடன்படிக்கையின் அடிப்படையில் பிதாவாகிய தேவன் நம்மை நினைவு கூறுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த ஒடுக்கத்தையும் நெருக்கத்தையும் அவர் விரும்பவே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதில் ரொம்ப செட் ஆயிட்டாங்க. இந்த வருஷத்தில் நிறைய பேருடைய மைண்ட் செட் ஆயிடுச்சு. எப்படி? தான் வாழ்க்கையில் தான் விரும்புகிறதை தான் செய்யும்படி மைண்டை அந்த எண்ணங்களுக்குள்ளார செட் பண்ணதுனால தான் தேவன் சொன்ன இடத்துக்குள்ளார வர முடியல, தேவன் சொன்ன வார்த்தைக்குள்ளார உள்ள பிரவேசிக்க முடியல. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போது தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு அதெல்லாம் பிரேக் பண்ண விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்களேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார். நீங்கள் என்னுடையவர்கள் என்பதை புரிய வைக்கிறதுக்கு அவர்களை சந்திப்பதற்காகவே மோசேயை சந்திக்கிறார். லட்சக்கணக்கான ஜனங்கள், 20 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்களை வெளியே கொண்டு வரத்துக்கு யாரை சந்திக்கிறாருங்க? மோசேயை சந்திக்கிறார். ஹலோ, ஆச்சரியமான காரியங்கள் பாருங்க. அப்போ மோசே கர்த்தர் முதலாவது தான் யார் என்பதை புரிய வைக்கிறார். அதுக்கு பிறகு ஜனங்களிடத்திலே மோசே அனுப்புகிறார். அப்போ மோசே இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போய் நிற்கும்போது இஸ்ரவேலர்களுக்கு மோசே கர்த்தர் தகப்பனாக காண்பிக்கிறார். புரியுதுங்களா? லைஃப் சேஞ்ச் ஆகுது பாருங்க. அப்போ தேவன் ஒருவரை சந்திக்கும் பொழுது அந்த மனிதனுடைய கேரக்டர் மாறுகிறது, பொசிஷன் மாறுகிறது. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன் இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாக, தேவனுடைய வாயின் வார்த்தையாக அவன் மாறிவிடுகிறான், தீர்க்கதரிசியாய் மாறிவிடுகிறான். ஓ, ஃபயர் ஆஃப் காட். பாருங்களேன், இந்த காட்சிகள் அப்படியே கொண்டு வாங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காகவே மோசே கர்த்தர் ப்ரிப்பேர் பண்ணுகிறார். அப்போ மோசே இடத்துல கர்த்தர் பேசும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர், யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக. ஹலோ, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி என்ன சொல்லுகிறார்? இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின், எல்லாரும் சொல்லலாம், இந்த மாதம் பிரதான மாதம், இது எனக்கு வருஷத்தின் முதலாம் மாதம். அப்போ இது கடைசி நாள், கடைசி நேரங்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன? முதலாம் மாதத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ வருஷத்தின் முதல் நாள் முதலாம் மாதம், ஜான்வரி, நம்முடைய ஆங்கில கேலண்டர் படி பார்க்கும்போது ஜான்வரி மாதம் முதலாம் மாதம், வருஷத்தின் முதல் மாதம். அப்போ இந்த நிஸ்ரன்
மணி நேரங்களிலே பார்ப்பீர்கள் என்றால் நாம் 2026 அவ்வளவுதான். 25 என்பது அது பாஸ்ட் ஒன், அது கடந்து போன ஒன்றாக மாறிவிடுகிறது. ஆனால் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருப்போம். இதை தான் நம்ம கவனிக்க வேண்டிய வார்த்தை. அப்போ கர்த்தர் வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறார். அப்போ இந்த மாதம் என்பது, இனி வரப்போகிற மாதம் என்பது வருஷத்தின் முதல் மாதம், முதல் தேதியிலே கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், புரியுதுங்களா? இப்போ அதை எதுக்காக நினைவுபடுத்துகிறார்? வாசிக்கலாம், 40ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். இதே அதிகாரத்தில், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். மென்ஷன் பண்ணுறார் பாருங்க, அக்யூரேட்டாக மென்ஷன் பண்ணுறார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த வருஷம் 430 வருஷம். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிக்கிறோம், 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். 2025 வருஷம் முடிந்த அன்றைய நேரமே. ஓ ஃபயர் ஆஃப் காட். ஆவியில் இன்னும் கனெக்ட் ஆகலை நிறைய பேர், என்ஜாய் பண்ணணும் பார்த்துங்க. மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். 2025 வருஷம் முடிய போகிற இந்த நேரத்தில் தானே தேவன் என்னுடைய வாழ்க்கையின் பிசாசுடைய சூழ்ச்சிகளின், தேவனை அறியாமல் இருந்த காலங்களின் அந்த நேரங்களை எல்லாம், நாட்களை எல்லாம் கர்த்தர் அழித்து 2026 ஆண்டிற்குள் என்னை புதிதாய் பிரவேசிக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. எமோஷனலுக்கு இடமே கிடையாதுங்க, எமோஷனலுக்கு இடமே கிடையாது. ஆவிலே இருப்பீர்கள் என்றால் உங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ஆவிலே அனலாக இருப்பீர்கள் என்றால், ஆண்டுடைய கனெக்ஷனில் வந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், மற்றவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சூடாயிடுவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்னங்க, உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் அவர்களை ஃபயர் பண்ண ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. ஷாகாதே. ஓஹோ ஹல்லேலூயா. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் யாருங்க? நீங்கள் யாருங்க? பத்தாது. அப்படிதானே? ஆமென். நீங்க யாருங்க? ஓ ஃபயர் ஆஃப் காட். சத்தம் போதாது. ஓ ஃபயர் ஆஃப் காட். நீங்கள் யாருங்க? ஓ thank you Holy Spirit. கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. ஓ ஃபயர் ஆஃப் காட். புறப்பட்டது. இப்போ பாருங்களேன், ஒரு சர்ச் செட்டப். இந்த சர்ச் செட்டப்பில் நீங்கள் நின்று உக்காந்து அல்லது கைத்தட்டி பாடி அப்படி 2026 வருஷத்தில் ஆண்டு நான் அங்கே புதிய வருஷத்துக்குள்ளார கொண்டு போயிட்டார் அப்படின்னு பேசிட்டு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனோன்னே மறுபடியும் பழைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பாருங்கள், அபத்தமான வாழ்க்கை இது. மறுபடியும் பழைய பேச்ச ஆரம்பிக்கிறது, ஏற்கனவே முடிஞ்சு போன சாப்டர் ஓப்பன் பண்ணுறது. எவ்வளோ ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கை பாருங்களேன். ஆனால் இப்போ என்ன சவுண்டு இப்போ வந்துட்டு இருக்கு? நான் கர்த்தருடைய சேனை அப்படின்னு சவுண்டு வந்துட்டு இருக்கு. வீட்டுக்கு போனோன்னு என்ன ஆயிடுதுங்க? அப்படியே டோட்டல் ஆப்போசிட்டாக மாறிடுது. இதுதான் என் வஞ்சகம். நோ, எமோஷனலுக்கு இடமே கிடையாது. தேவன் அவர் நீதியின் தேவனாக இருக்கிறார். ஷாகாதே. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் தெரியுங்களா? Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. இங்கே நினைக்கலாம், இங்கே மைக்கை பிடிச்சி பேசிட்டு இருக்கேன். தேவனுடைய அந்த ஹெவன்லி போர்ட்டல், தேவனுடைய அந்த பரலோகத்தின் கதவு ஓப்பனாய் உள்ளே போனாதான் தெரியும் எல்லாருக்குமே. நீங்கள் நினைக்கிற காரியங்கள் என்பது நீங்கள் மாம்சிகமாய் பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தேவன் என்பவர் அவர் வெறும் எழுத்து அல்ல, அவர் நிச்சயமானவர், சகலத்தை உண்டாக்கினவர். ஷாப்ரா ஷேகே யாப்ரோ கோஷேகே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு ஏன் தெரியுங்களா கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார்? ஏன் தெரியுங்களா கொண்டு வந்தார்? நீங்கள் கர்த்தருடைய சேனைகள். நீங்கள் அடுத்த சாப்டருக்குள்ளார உள்ள போகணும், அடுத்த சாப்டருக்குள்ளார உள்ள போகணும்.
உங்களுடைய ஓல்டு சாப்டர் க்ளோஸ்டு ஒன், அது மூடப்பட்டு விட்டது, அது எரேஸ் ஆகிவிட்டது. உங்களுக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை நடுவில் இராதபடிக்கு அதை அழித்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? ஹல்லேலூயா. தெளிவாக நீங்கள் கனெக்ட் ஆகிடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் மைண்டில் வந்து இந்த வார்த்தைகளை உங்கள் ஸ்பிரிட்லேயோ மைண்ட்லையோ ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அப்படியே நகர்ந்து வந்து முன்னாடி நின்றுங்க. ஆண்டு உங்களை டச் பண்ண உடனே நீங்கள் பார்வை உடையவர்களாக மாறிடுவீங்க. நான் விளையாட்டுக்காக சொல்லலை, ஸ்பிரிட்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து பாஸ்டர் ஜெயக்குமார் அப்படிங்கிறவரை வந்து நீங்கள் மாம்சீகமாக பார்த்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. நல்லா புரியுதுங்களா? மாம்ச சரீரத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் மாம்சீகமான எண்ணத்தோடு நீங்கள் என்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கனாக்கே நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். நீங்கள் ஸ்பிரிட்டில் ஆவியானவர் கூட கனெக்ட் ஆகி வந்து நிற்பீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை மாற்றுவார். ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷேக் ஹே, ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷேக் ஹே. ஒன்று இங்கே வந்து ஃபார்மாலிட்டிக்கு இடமே கிடையாது. நீ பாருங்கள், நீ வரக்கூடிய காலங்களை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் காட்ஸ் ரியாலிட்டிக்குள்ளார வந்துடுங்க. முடியலையா? சாரிங்க ஆண்ட்ரே, நான் இப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன், என்னால் முடியலைங்க ஆண்ட்ரே. வந்து நின்றுங்க, வந்து நின்றுங்க. அவர் பார்த்துக்கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். சொல்லுங்களேன், அவரால் எல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. ஷாப்ரா காஷேகே. இப்போ பாருங்களேன், உங்கள் மாம்சத்தின் வாழ்க்கையை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, வெளிப்படுத்துறீங்க. ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றார்? உங்களுடைய ஆத்மாவை பார்க்கிறார், உங்களுடைய ஸ்பிரிட்டை பார்க்கிறார், உங்களுடைய சோலி லைஃப்பை பார்க்கிறார், ஆத்மாவின் வாழ்க்கையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாலும் அது பெரிய பிரச்சனை இல்லை. நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் ஆண்டுக்கு ஒரு மேட்ரே கிடையாது. அது ஒரு பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் உன் இருதயம் எப்படி இருக்கிறது? ஷாப்ரா ஷேக் ஹே, யாப்ராகா ஷேக் ஹே. ஓ ஃபயர் ஆஃப் காட். உன் இருதயம் எப்படி இருக்கு? ஷேக் ஹே, யாப்ராகோ ஷேக் ஹே. ஓ ஃபயர் ஆஃப் காட் ஹா, ஓ ஃபயர் ஆஃப் காட் ஷேக் ஹே ஹே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இதாங்க நடக்கும், இதாங்க நடக்கும், இதான் நடக்கும். ஒன் டச் எனப், ஒன் டச் எனப், ஒன் டச் எனப். ஆமென். ஒரு தொடுதல் போதும். பார்த்துங்க, ஒரு தொடுதல் போதும். பார்த்துங்க. யார் எப்படிப்பட்ட ஆள், எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முன்பாக யாரும் நிற்கவே முடியாது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஃபயர் ஆஃப் காட், ஓ ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். ஃபயர் ஆஃப் காட் ஷேக் ஹே ஹே. தேவனுடைய சேனை, தேவனுடைய சேனை, கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை. ஃபயர் ஆஃப் காட். ஏ ஏ ஏ யா காஷேக் ஹே. நீங்கள் யார்? கர்த்தருடைய சேனை. நீங்கள் யார்? நீங்கள் யார்? நீங்கள் யார்? ஹலோ, நீங்கள் யார்? தேங்க்யூ லார்ட். நீங்கள் யார்? கர்த்தருடைய சேனை. நீங்கள் யார்? கர்த்தருடைய சேனை. நீங்கள் யார்? கர்த்தருடைய சேனை. நீங்கள் யார்? கர்த்தருடைய சேனை. ஷாக்கத்தே ஹே ஹே. ஓ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். ஏ ஏ ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மைண்டெல்லாம் ஒரு மாதிரி இருக்கா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியலையா? தூக்கம் வருதா? பலவீனமா இருக்கா? முன்னாடி வந்துரு. ஒன் டச் எனப். ஷாக்கேகே. ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். ஏ ஏ ஏ யா காத்தே கேத்தே போஷேகே. ரோதே ஹேதே போஷேகே. ஓ அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. அன்றைய தினமே, அன்றைய தினமே. ரைட் நவ், ரைட் நவ், ரைட் நவ். ரைட் நவ். Shakate kete posheke. Yeah.
Fire of God. Fire of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நீங்கள் கர்த்தருடைய சேனைகள், கர்த்தருடைய சேனை. ஹலோ, கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய சேனை. You are warrior. நீங்கள் warrior, நீங்கள் warrior. கர்த்தருடைய சேனை, நீ கர்த்தருடைய சேனை. எல்லாரும் வாய் தர சகோதரர்கள் பக்கம். சகோதரனே, வாலிபனே, வாயை தர. கர்த்தரை துதி, கர்த்தரை துதி. உன் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். வியாதியிலிருந்து, மரண போராட்டத்திலிருந்து, உனக்கு உண்டான அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருகிறார். என்று எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் கர்த்தர் வைத்திருக்கிற தேசத்திற்குள் பிரவேசிக்கும்படி, கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளுக்குள் பிரவேசிக்கும்படி அவர்கள் எல்லாரும் புறப்பட்டார்கள். Fire of God, fire of God, fire of God. Fire of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Fire. Fire, Lord. Fire, Lord. Fire, Lord. நீ கர்த்தருடைய சேனை. எழுந்து புறப்படு. நீ புறப்படுகிற நேரம், நீ புறப்படுகிற நேரம். உன் சிறையிருப்பிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் உன்னை இன்றைக்கு புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணுகிறார். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய பலனை பெற்றுக்கொள், வல்லமை தரித்துக்கொள். உன் சிந்தையை மாற்று, ஒப்புரவாகு, மனம் திரும்பு. உன்னால உள்ள வர முடியலையா? தேவனுடைய மகிமைக்குள்ளார வர முடியலையா? மனம் திரும்பு. நீ செய்த அக்கிரம கிரியைகளை விட்டு மனம் திரும்பு, மனம் திரும்பு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. தேவன் உனக்கு வைத்திருக்கிற நன்மைக்குள் இத்தனை வருஷமும் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை இனிமேல் இருக்காது. நீங்க அடுத்த சாப்டருக்குள்ளார உள்ள போறீங்க. ஹலோ, அடுத்த சாப்டருக்குள்ளார. Thank you, Lord. Thank you, Lord. Fire of God. கவனிங்க, அந்த பிரசன்ஸ்ல இருந்தே கேளுங்க வார்த்தையை. God's presence இருந்தே கேளுங்க வார்த்தையை. கவனிங்க, ரொம்ப முக்கியமான வார்த்தை. God's presence இருந்தே கேளுங்க. என்ன அப்படியே பாருங்க, என்ன பாருங்க. இதாங்க 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 இதான் ரியல் வர்ஷிப். இதான் ரியல் சர்ச். ஆமாம், என்ன பாருங்க, அப்படியே பாருங்க. அடுத்து
தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தைங்க என்னன்னா, கர்த்தருடைய சேனைகள் எல்லாம். அப்போ கர்த்தருடைய சேனைகளை கர்த்தருடைய சேனைகள் அல்லன்னு சொல்லி சிறையிருப்புக்குள்ளார வைத்திருந்தது எதுவென்றால் எகிப்தினுடைய ஆவிகள். எல்லாரையும் சிறைப்படுத்தி வைத்திருந்தது, ஒடுக்கி வைத்திருந்தது, அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அவர்களுடைய சுதந்திரத்தை புரிய வைக்கல. அவங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறத பார்க்க, உணர, பேச பிசாசு இடம் கொடுக்கவே இல்லை. எகிப்தினுடைய ஆவிகள் தேவனுடைய சேனைகளை கட்டி வைத்திருந்தது. ஆனால் தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து இறங்கி கர்த்தர் அவர்களுக்கு அடையாளத்தை சொல்லுகிறார். ஏய், நீ எல்லாம் சேனை ஐயா, நீ எல்லாம் சேனை. நீ ஏன் அடிமைப்பட்டு கிடக்கிற? நீ ஏன் அடிமைப்பட்டு கிடக்கிற? கர்த்தர் நான் உன்னை ஜனிப்பித்தேன், உன்னை உண்டாக்கினேன், பெயர் சொல்லி அழைத்தேன். நீ அஷூரன், நீ என்னுடையவன், நீ என்னுடைய வலது கரத்தின் நன்மையினால் திருப்தியாக கூடியவன். நான் உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். நான் உன்னை ஜெனிப்பித்த கண்மலை அல்லவா? நான் உன்னை திருப்தியாய் நடத்தும்படி, நான் உன்னை போதித்து நடத்தும்படி நான் உன்னை உண்டாக்கினேன் அல்லவா? இதைதான் கர்த்தர் பேசுறார் பாருங்க. ஓ, ஃபயர் ஆஃப் காட், ஃபயர் ஆஃப் காட். ஹalleluya, ஹalleluya. கவனிங்க, கவனிங்க. முடியாதுதான், உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுதான். ஆனால் வார்த்தையை கேட்கணும், வார்த்தையை கவனிங்க, வார்த்தையை கேளுங்க, அப்படியே கேளுங்க. ஃபயர் ஆஃப் காட். ஓ, கவனிங்க. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது. Be ready, be ready. எல்லாம் ரெடி ஆயிடுங்க, ரெடி ஆயிடுங்க. ஓ, ரெடி ஆயிடுங்க. வாலிப பையனே, சகோதரி சகோதரி, கர்த்தருடைய சேனை ரெடி ஆயிடு. Be ready. உன் இருதயத்தை ஆண்டுட்ட கொடுத்துரு. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ராத்திரி ரொம்ப முக்கியமான இரவு, ரொம்ப ரொம்ப முக்கியமான இரவு. பார்த்தீங்க, முக்கியமான இரவு. Thank you, Holy Spirit. கர்த்தருடைய வார்த்தை அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா 42. கவனிங்க, ரொம்ப லிசன் கேர்ஃபுல்லி, லிசன் கேர்ஃபுல்லி. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் அது அந்த இது அவருக்கென்று, தேவனுக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரியாயிற்று. இந்த இரவு, இந்த நைட் டைம் கர்த்தருக்கென்று விசேஷித்த ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. அது நீங்களா இங்க வரல, கர்த்தரா இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு ஆசரிக்கத்தக்க, அவருக்கு ஊழியம் செய்யும்படி, அவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, அவரை பணிந்து கொள்ளும்படி, அவருடைய சத்தத்தை கேட்கும்படி. ஓ, ஃபயர் ஆஃப் காட். மிகவும் மிகவும் அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க இரவாயிற்று. Hallelujah, hallelujah. Fire of God. Thank you, Holy Spirit. கவனிங்க, ஹலோ கவனிங்க, சில நிமிஷங்கள் கவனிங்க, சில நிமிஷம் கவனிங்க. ஹா 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 ஹா.
இது ரொம்ப முக்கியம். இது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும், ஆனால் அது டிஸ்டர்பன்ஸ் அல்ல. இன்றைக்கு ஃபேமிலியாக வந்து நில்லுங்க. ஃபேமிலியாக யாரெல்லாம் இருக்கீங்களோ கனெக்ட் ஆகிடுங்க. இது ரொம்ப அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியம். டெலிவரன்ஸ் டைம். உங்கள் குடும்பத்தில் உங்களை சிதைக்க முயற்சித்தவன் இன்றைக்கு எல்லாம் சுட்டரிக்கப்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் உங்கள் குடும்ப வாழ்க்கை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப், தென் உங்களுடைய பிள்ளைகள், அந்த தாய் தகப்பனுடைய உறவின் வாழ்க்கை, இதிலெல்லாம் பிசாசு வைத்திருந்த அவனுடைய எல்லா கிரியைகள் இன்றைக்கு எல்லாம் இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. வார்த்தை இதுதான். நான் சொல்லும் போது கனெக்ட் ஆகிடுங்க. நீங்கள் அப்படியே ஈகோவில் நிற்கக்கூடாது. நான் சொல்லும் போது நான் சொல்கிற மாதிரி கனெக்ட் ஆகிடுங்க. தென் அடுத்த நிமிஷம் என்கவுண்டர் நடக்கும். நான் அல்ல, ஆவியானவர் செய்வார். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகளோடு சேர்ந்து ஹோல்ட் பண்ணி கைப்பிடிச்சிங்க. அது உங்கள் ஃபேமிலியில் 1000 காரியங்கள் 2025 இருந்திருக்கலாம், பல வருஷங்களாக இருந்திருக்கலாம், அதெல்லாம் மேட்டரில். ஆனால் இன்றைக்கு எப்படி தேவன் அன்று இரவு எகிப்திய தேவர்களின் மேல் நீதியை சரி கட்டினாரோ, அப்படி போல உங்களை கண்ட்ரோல் பண்ணினவன் மேல் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார். கை ஹோல்ட் பண்ணுங்க. கைப்பிடிச்சிங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாரும் கைப்பிடிச்சிங்க. இங்கே வந்து மாம்சத்துக்கு இடமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சிங்களா இருக்கீங்கன்னா கை மட்டும் தூக்கிக்கிங்க. கவனிங்க. வார்த்தைக்குள்ளார வாங்க. பிரைஸ் தி லார்ட். கண்களை மூடிக்கிங்க. நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அந்த வார்த்தை ஆவியானவர் உங்களை வார்த்தையிலிருந்து டச் பண்ணுவார். ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு நடக்க போகிறது உங்கள் வாழ்க்கையில். ஃபயராக யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமென். ஓகே, நான் 42ஆம் வசனம் வாசி. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க இராத்திரியாயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவே. Praise the Lord. Oh, fire of God. அடுத்த வார்த்தை கவனிங்க. இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இப்போ எல்லாம் ஃபேமிலியாக நின்றுட்டு இருக்கீங்க, கட்டளையிட்டபடியே நின்றுட்டு இருக்கீங்க. அடுத்து அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். எல்லாரும் கண்ண மூடிடுங்க. Close your eyes. அணியாய் கர்த்தர் புறப்பட பண்ணினார். எகிப்திய தேவர்களின் மேல் கர்த்தர் நீதியை சரி கட்டின போது அடிமைத்தனத்தின் செயின் எல்லாம் பிரேக் ஆனது, உடைந்து போனது. இப்பொழுது உங்க குடும்ப உறவிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருந்ததான எல்லா விதமான செயின் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிரேக் பண்ணுகிறேன். right now எல்லா கணவர் right now in the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எல்லா செயினை பிரேக் பண்றேன். அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை இப்பொழுதே உடைக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். fire, release God's fire, release God's fire, release God's fire, release God's fire on you. கர்த்தருடைய அக்கினியை உன்மேல் நான் அனுப்புகிறேன். ஓ டெவில், சரீரத்தில், பொருளாதாரத்தில், குடும்ப உறவில், கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில, பிள்ளைகள் பெற்றவர்களுடைய உறவு வாழ்க்கையில நீ வைத்திருந்த அடிமைத்தனத்தினுடைய நுகங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுது நான் முறிக்கிறேன். இல்லாமல் போவதாக கர்த்தருடைய வல்லமை இப்பொழுதே பாயட்டும். ஓ fire of God. கர்த்தர் எகிப்திய தேவர்களின் மேல் நீதியை சரி கட்டினது போல உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்களின் மேல் கர்த்தர் நீதியை சரி கட்டுகிற இரவு. உங்களுடைய மாம்ச சரீரத்தில் இருந்து வியாதியின் அடிமைத்தனத்திலிருந்து இப்பொழுது நீங்கள் விடுதலை பெறுகிற இரவு. fire, release God's fire, release God's fire, release God's fire, release God's fire. Oh fire of God. வான மண்டலத்திலிருந்து கிரியை செய்து உங்கள் குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையை சேதப்படுத்தினவன்
அழித்து போட்டவன் இன்றோடு அழிந்து போனான். நீங்கள் தேவனுடைய சேனை. கர்த்தர் உங்களை 2026க்கு புறப்பட பண்ணும்படி அணி அணியாய் நிற்க பண்ணி கொண்டிருக்கிறார். Touch Lord, touch Lord, touch Lord, touch Lord, touch Holy Spirit, touch Holy Spirit. I touch everyone, Lord. I touch everyone, Lord. I touch everyone, Lord. Fire of God, fire of God. Thank you, Holy Spirit. I touch everyone, Lord. I touch everyone, Lord. Ha ha ha. Fire of God. I touch everyone, Lord. I touch everyone, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. I touch everyone, Lord. Fire in the name of Jesus Christ. 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 Release God's fire. Release God's fire. Release God's fire. அடிமைத்தனத்தின் வாழ்க்கை முறிகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, சிறையிருப்பின் வாழ்க்கை இன்றோடு ஒழிகிறது. Fire Lord, fire Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, மகிமை 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 மகிமை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Fire Lord, fire Lord, fire Lord. Thank you, Holy Spirit. Fire Lord, fire Lord. Fire of God, fire Lord, fire Lord. கண்களிலிருந்து வெளியே வா இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். Fire, fire, fire. Oh, fire of God, fire of God. Come out, come out, come out, come out. Fire Lord, fire Lord, fire Jesus Christ. 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 இந்த இரவு என்பது கர்த்தர் தம்முடைய நாளாய், தன்னுடைய நாளாய் அவர் டிக்ளேர் பண்ணுகிறார். இந்த இரவு கர்த்தருடைய இரவு. இந்த இரவிலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். Fire of God. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Oh, hallelujah, hallelujah, amen. Oh, thank you, Lord. Thank you, Lord. Fire in the name of Jesus Christ. 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 Fire of God. Fire of God. Fire of God. Thank you, Lord. இந்த இரவு கர்த்தருடைய இரவு. இந்த இரவிலே கர்த்தர் ரிவெஞ்ச் பண்ணுகிறார் சத்துருக்களின் மேல். சார்ஜ் எடுக்கிறார் சத்துருக்களின் மேல். கர்த்தர் முற்றிலுமாய் சங்கரிக்கிறார். கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது சத்துருக்களின் மேல். Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Ha 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 ha. Ooh. மகிமை மகிமை. அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். This is Exodus night. This is Exodus night. புறப்படுகிற இரவு. கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். கர்த்தர் புறப்பட பண்ணுகிறார். ஏன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார்? ஏன் இஸ்ரவேலர்களை கர்த்தர் புறப்பட பண்ணினார்? காரணம் என்னவென்றால் இஸ்ரவேலர்கள் தேவனுடைய ஜனங்கள். தேவனுடைய ஜனங்கள். கர்த்தர் ஏன் இன்றைக்கு உங்களை இங்கு வர வைத்திருக்கிறார்? ஏன் 2025 2026க்கு கொண்டு போகிறார்? நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். நீங்கள் கர்த்தருடைய ஜனம். ஓ இஸ்ரவேலின் தேவன். ஓ ஹalleluya. ஓ இஸ்ரவேலின் தேவன். தேவ ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? தேவ ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? ஓ தேவ மனுஷனே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தர் உன்னை கனம் பண்ணுகிறார் இந்த இரவு நேரத்தில்.
பிரதர் கண்ண முடிக்கங்க, ரிசீவ் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை இந்த இரவு நேரத்தில் கரம் பிடித்து உள்ளே கொண்டு வரும்படி புறப்பட பண்ணி இருக்கிறார். இனி நீ எகிப்தை காண மாட்டாய். இனி நீ எகிப்திய தேவர்களால் அடிமைப்பட மாட்டாய். இந்த அந்தகாரத்தின் ஆவிகள், வியாதிகள், பில்லி சூனியங்கள், செய்வனை, தரித்திரம், பலவீனம், பாவ இச்சை கிரியைகள், இவைகளுக்கு இனிமேல் நீ அடிமை ஆக மாட்டாய். அடிமை ஆக மாட்டாய். கர்த்தர் அதிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருகிறார். இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை நான் டிக்ளேர் பண்ணுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய புயம் இப்பொழுது உங்கள் மேல், கர்த்தர் உங்கள் மேல் தம்முடைய கரத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் என் ஜனங்கள், நீங்கள் என் பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய துதிகளை சொல்லி வரும்படி நான் எனக்கென்று உங்களை நான் ஏற்படுத்தினேன். நீங்கள் என் துதிகளை சொல்லி வரும்படி உங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. Fire of God. Thank you Holy Spirit. இஸ்ரவேலின் தேவன் அவர் ஒருவரே மெய்யான தேவன். அவர் ஒருவரே பெரியவர். அவர் ஒருவரே மகத்துவமானவர். அவர் ஒருவரே தான் சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடிக்கிறவர். உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இந்த நொடி பொழுதிலே கர்த்தர் உங்களை புறப்பட பண்ணி இருக்கிறார். ஏன் தெரியுமா? எப்படி புறப்பட பண்ணி இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் உறவுக்குள் நீங்கள் இணைந்திருக்கிறபடியினால் நீங்கள் சேதம் அடையாதபடிக்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணினது போல இன்றைக்கு இரவிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் அவருடைய பிற்கப்பட்ட சரீரத்தின் உடன்படிக்கையினாலும் உங்களை இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷத்திற்குள் கர்த்தர் நீங்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு அவர் புறப்பட பண்ணுகிறார். ஆண்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Fire of God. Hallelujah. எதற்கு புறப்பட பண்ணியிருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற செழுமையான வாழ்க்கை, செழுமையான கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் நீங்கள் எல்லாவற்றிலும் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்கள் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் இன்றைக்கு புறப்பட பண்ணி இருக்கிறார். Thank you Holy Spirit. நீங்கள் இந்த நாள் முதற்கொண்டு நீங்கள் செழித்திருக்க போகிறீர்கள். உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகுதுங்க. Thank you Holy Spirit. டோட்டலா எல்லாம் சேஞ்ச் ஆகிறது. Thank you Holy Spirit. Fire of God. Hallelujah. ஆனா ஒரு காரியம் நடந்தது பாருங்க. பஸ்காவை ஆசரித்து கொண்டிருந்த போது எகிப்திய தேவர்களின் மேல் கர்த்தர் நீதியை சரி கட்டினார். இந்த நேரம் நீதி சரி கட்டப்பட்டு கொண்டிருக்கிற நேரம் யாரின் மேல்? உங்களுக்கு எதிராக எழும்பின சத்துருக்களின் மேல். உங்க பாடியை கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த வியாதியின் வல்லமை, மரணத்தின் போராட்டங்கள், உங்க பாடியில எங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ இனிமேல் அது உள்ளே வேலை செய்யாதபடிக்கு, இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் வெளியே அனுப்புகிறார். நீங்க இந்த ஆராதனை முடிந்த பிறகு டெஸ்ட் பண்ணி பாருங்க. Fire of God. நீ தேடியும் காணாதிருப்பாய். உன் வாயுக்குள்ளிருந்து வெளிவரக்கூடிய கர்த்தருடைய வார்த்தைகள், இனிமேல் அந்த வார்த்தைகளினால் நீ பிழைப்பாய். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருந்து பிழைப்பான் என்ற வார்த்தையின்படி இனி கர்த்தருடைய வார்த்தையினால் நீ பிழைக்க போகிறாய். Thank you Holy Spirit. இனிமேல் நீ வேறு விதமாக யோசிக்க மாட்டாய். கர்த்தருடைய வார்த்தையில் இருந்து நீ பேச ஆரம்பிப்பாய். கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுடைய உதடுகளை, நாவை தொடும்படி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ சன்னிதானத்தில் இருந்து கர்த்தருடைய அக்கினியை நான் உங்கள் மேல் ரிலீஸ் பண்ணுகிறேன். ஏசாயா நாவை தொட்ட அதே அக்கினி, கர்த்தருடைய அக்கினி மேல் வீட்டிலே கூடி இருந்தவர்கள் மேல் இறங்கி வந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி, ஃபயர் ஆஃப் காட், பிரிந்திருக்கிற அக்கினி நாவுகளை போல இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி உங்கள் மேல். Yes Lord, receive it right now. Receive it right now.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஓ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னவர். இந்த வருஷத்தில் ஜெபிக்காம, வேதம் வாசிக்காம, தேவ சமூகத்தில் வராம, தேவனுடைய உறவுக்குள்ளார இல்லாம, மாம்சத்தின்படியும் உலகத்தின்படியும் விக்கிரக ஆவியுடைய கனெக்ஷன்ல இருந்த, அசுத்த ஆவியுடைய கனெக்ஷன்ல இருந்து குடித்து வெறித்து போய் பூரித்து போய் இருந்த ஒண்ணு கர்த்தர் இன்றைக்கு டச் பண்ணுகிறார். கர்த்தர் இன்றைக்கு உன்னை டச் பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை இன்றைக்கு டச் பண்ணுகிறார். உன் வாழ்க்கையில இருந்த எல்லா தருத்தரங்கள், முரண்பாடுகள், மரணத்தின் ஆவி, உன்னை மரணத்தின் ஆவி நடத்திச்சு இல்லையா? 2025 சூசைட் ஸ்பிரிட் உன்னை நடத்திச்சு இல்லையா? இனிமேல் அவைகள் உன்னை தொடவே முடியாது. கர்த்தருடைய அக்கினி உன்மேல் fire, fire, fire. சொல்லுங்க fire, சொல்லுங்க fire. உன்னை அடிமைப்படுத்தினவன், உன்னை வேதனைப்படுத்தினவன், உன் சரீரத்தை கட்டி வைத்திருந்தவன் இனிமேல் அவன் இருக்க முடியாது. இனிமேல் அவன் உனக்குள் இருக்க முடியாது. எல்லா டீமனிக் ஸ்பிரிட் இப்பொழுதே வெளியேற கட்டளையிடுகிறேன். லீவ் ரைட் நவ, லீவ் ரைட் நவ, லீவ் ரைட் நவ. தேவ ஜனங்கள் சேனைகளாய் எழுந்து நிற்பார்களாக. Thank you, Holy Spirit. Fire of God. Oh, ha ha ha. Hey, முழக்கமிடுங்க, முழக்கமிடுங்க. Hallelujah, hallelujah. ஷாக்கேதே, கர்த்தரனை புறப்பட பண்ணும்படி அணி அணியாய் நிற்க பண்ணி இருக்கிறார். குடும்ப குடும்பமாய் நிற்க பண்ணி இருக்கிறார். இத்தனை வருஷங்களும் நீ தன்னிச்சையாய் உன் இஷ்டத்தப்படி வாழ்ந்தாய். ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கர்த்தருடைய கரம் உன்மேல் 2026க்குள் கர்த்தர் இப்பொழுது உன்னை கொண்டு வருகிறார். அவர் உன்னை புறப்பட பண்ணிவிட்டார். அவரை கம்பீரித்து பாடி துதி, கம்பீரித்து ஆர்ப்பரி, கம்பீரித்து ஆர்ப்பரி. கர்த்தர் தன்னுடைய கரத்தினால் உன்னை இப்பொழுது கரம் பிடித்திருக்கிறார். 2026 உங்களுடையது, என்னுடையது. கர்த்தர் அதை நமக்காய் மாற்றி இருக்கிறார். ஹalleluya, 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 ஹalleluya. Oh, fire of God, fire of God. இந்த வருஷம் தேவனோடு நீங்கள் நடக்கிற வருஷம். கண்ணை மூடுங்க சிஸ்டர், ரிசீவ் பண்ணுங்க. தேவனோடு நீங்கள் நடக்கிற வருஷம். நீங்கள் தேவனோடு தேவனால் நடத்தப்படுவீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் உங்களோடு கூட இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாக இருப்பவன் யார்? யாரும் இல்லை. தேவனும் நீங்களும், தேவனும் நீங்களும். அந்த இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருகிறார். உங்களுக்கான ஹெவன்லி போர்ட்டல் ஓபன் ஆயிருக்கிறது. ஓபன் பண்ணுகிறேன். உங்களுக்கான ஹெவன்லி போர்ட்டலை ஓபன் பண்ணுகிறேன். உள்ளே பிரவேசிங்க, உள்ளே பிரவேசிங்க. Thank you, Holy Spirit. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. இந்த வருஷம் தேவனோடு நீங்கள் நடக்கிற வருஷம். சபை தேவனோடு நடக்கிற வருஷம். இந்த வருஷத்தில் போன வருஷத்தை பார்க்கலாம், இன்னும் மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்க போகிறது. தேவன் உங்களை சந்திக்கிற வருஷம். ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் உங்கள் வீடுகளில் நீங்கள் ஆராதிக்கிற நேரத்தில் சபை கூடி வரும் பொழுது கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் ஒரு மனுஷன் பேசுவது போல அவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. அவர் கரம் உங்கள் மேல் இப்பொழுது இந்த வருஷம் நீங்கள் தேவனோடு நடக்கிற வருஷம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால் உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் நிற்க முடியாது. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து வெளியே புறப்பட பண்ணின பின்பு அவர்களுக்கு எதிராய் குறுக்கே வந்தவைகள் எல்லாம் இல்லாமல் போனது. எல்லாம் அவர்களுக்கு வழியை திறந்து விட்டது. இன்னைக்கு இந்த வார்த்தையை உங்கள் மேலே டிக்ளேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டோர்ஸ் ஓப்பன் ஆகிக்கிட்டே இருக்கும், ஓப்பன் ஆகி கொண்டே இருக்கும். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நீங்கள் துதித்து பாடுவீர்கள், நீங்கள் கர்த்தரை கொண்டாடுவீர்கள். உங்களுக்கான டோர் ஓப்பன் ஆகி விட்டது.
செங்கடல் குறுக்க வர முடியாது. ஓ யோர்தான் குறுக்க நிற்க முடியாது. ஓ ஃபயர் ஆஃப் காட், நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். வழி திறக்கு அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் திறந்தே வழி விடுவே. ஆமென். அதிசயம் நடந்திடுவே, செங்கடலும் திறந்தே வழி விடுவே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுவே. இடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுகிறது. இடைகள் எல்லாம் இன்றே மறைந்திடுவே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த பிறகு திரும்ப அவர்கள் எகிப்துக்கு அடிமையாக போகவே இல்லை. கர்த்தர் வைத்த கானான் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அவர்கள் முன்னேறி போய்க்கொண்டே இருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் மாத்திரம் உள்ளே பிரவேசித்தார்கள். இந்த வருஷம் தேவனால் நடத்தப்படுகிறவர்கள் கர்த்தர் வைத்திருக்கிற சுதந்திரத்தில் நீங்கள் பங்கு கொள்ளும்படி கர்த்தரே உங்களை நடத்துவார். ஹalleluya. Thank you Holy Spirit. பரிசுத்த பிதாவே, நசரேயனான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் நான் bless பண்றேன். மகிமை ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதா. ஓ thank you Holy Spirit. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் எங்களை கொண்டு போகும். ஆவியானவர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான பந்திக்காய் நன்றி. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். ஓ ஃபயர் ஆஃப் காட், சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அதமாக்கினீர் ஆண்டவர். ஓ சத்துருக்களை முற்றிலுமாய் எங்கள் கால்களுக்கு கீழாய் ஒப்பு கொடுத்து அவைகளை நசுக்கி போட்டு இருக்கீங்க ஆண்டவர். Thank you Holy Spirit. Fire of God. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரின் மேலும் இந்த வார்த்தையை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுங்க. Thank you Lord. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.